நிகழ்வின் வரிசையில் அடுத்த நிகழ்வாக எழுத்தாளுநர் உரையை வழங்குவதற்காக குமார் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் காயிலும் இவருக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பானார் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது. கேரள பல்கலைக்கழகத்தில் ரசாயன பொறியியல் பட்டம் பெற்ற அவர் பின்னர் மும்பை IITயில் தனது கலாநிதி பட்டத்தை பெற்றார். அந்தகனான யாழ்ப்பாடி என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணல் மேடு யாழ்ப்பாணம் என்பது ஐதீகம். ஒரு பாணனுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிலத்தில் ஒரு பாடியின் வாழ்வை மீட்டுகின்ற ஒரு நகரத்தில் ஒரு கவிதை திருவிழா என்றது ஒரு கனவாக நீண்ட காலம் எங்களிடம் இருந்தது. யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு நீரோடை அல்லது ஒரு கழிமுகம் அல்லது நீரேரி இருக்கிறது. அந்த நீரேரியின் பேரால் ஒரு கவிதை திருவிழா என்ப கனவு. அந்த திருவிழாவை ஒழுங்கு செய்யும் போது இந்த நீரேரியை குறித்த சொற்களை தேடும்போது காயல் என்கின்ற சொல் எங்களுக்கு பிடித்தமான சொல்லாயிற்று. ஆகவே இந்த விழாவை காயல் யாழ்ப்பாண கவிதை திருவிழா என்று நினைத்தோம். காயல் யாழ்ப்பாண கவிதை திருவிழாவாக வந்தபோது அது கவிதையில் வந்த மூத்தவர்களையும் வலிமை மிகுந்த செயற்பாடு ஆற்றியவர்களையும் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பிய போது விருது ஒன்றை நாங்கள் நினைத்தோம். ஆனால் அந்த விருது ஏனென்றால் விருது வழங்குதல் ஒரு ஜனரஞ்சக ரீதியாக ஒரு வகையான ஒரு ஜனரஞ்சக கொண்டாட்டமாக எல்லாம் மாறிப்போன காலத்தில் விருதின் பெறுமதி அல்லது விருது என்றது எப்படி இருக்கும் என்ற ஒரு தயக்கமும் இருந்தது. கவிஞர் சுகுமாரனுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லணும். ஏனென்றால் கொஞ்சம் எதேச்சரிகரமாக நான் அவர்கிட்ட கேட்காமலே முடிவெடுத்து உங்களுக்கு விருது இருக்குன்னு தான் சொன்னேன், விருது வாங்குறீங்களான்னு கேட்கல. ஸோ அதுக்கு அவர் அனுமதித்ததுக்கு நன்றி. அது பாணர் விருதாயிற்று. ஏனென்றால் யாழ்ப்பாணம் ஒரு பாணன் பெற்றுக்கொண்ட நிலம். ஆகவே அந்த நிலத்திலிருந்து வருகின்ற ஒரு விருது ஒரு பாணன் விருதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் பாணன் ஆண்பாலாக தொனித்ததால் பாணனை என்ன செய்யலாம் என்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்தது. ஆகவே பாணராகினார். அவர் ஒரு வகையில் பால் நிலைகளை கடக்கவும் அதே நேரம் பாணர் பன்மைத்தனமாகியதில் பாணர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கின்ற ஒரு விருதாகவும் அமையும் என்று நாங்கள் நம்பினோம். கவிதைகள் இல்லாத எந்த சமூகமும் இல்லை. உலகின் ஆதி வடிவங்களில் ஒன்று கவிதை. உலகத்தின் எல்லா நகரங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் இருப்பது போல் ஒரு நீண்ட கவிதை மரபு இந்த பிராந்தியத்திற்கும் உண்டு. ஈழக்கவிதை என்கின்ற ஒன்று ஒரு தனி அடையாளமாக தனி பெருமரபாக புது கவிதை மரபுக்குள் வந்தது. இந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு இவ்வளவு பேர் தான் இதை கேட்க இருக்கிறார்கள். ஆனால் இதே பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடசாலை மாணவனாக முதலாவது கவிதா நிகழ்வு என்கின்ற வடிவம் நிகழ்கின்ற காலத்தில் அதை பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு வர முடியாமல் கோயில் திருவிழாக்களில் ஆக்கள் நிற்கிற மாதிரி வெளியிலே எல்லாம் ஆக்கள் காத்து கொண்டிருக்க திருப்ப ஆற்றிகைகள் நிகழ்ந்த ஒரு காலத்தை நான் பார்த்து வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணம் கல்வியின் மண்ணாக மட்டுமல்ல கவிஞர்களின் மண்ணாகவும் உலகறியப்படுகிறது. பல தலைமுறைகளாக இந்த மண் எண்ணற்ற கவிஞர்களையும் படைப்பாளிகளையும் உருவாக்கியுள்ளது. அவர்களின் படைப்புகள் மக்களின் வாழ்வையும் உணர்வுகளையும் வரலாற்றையும் சமூக பொறுப்புகளையும் பிரதிபலித்துள்ளன. அந்த பெருமைமிக்க கவிதை பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் அரிய முயற்சியே இந்த கவிதை திருவிழாவாகும். இன்று பாணர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகின்ற மதிப்புக்குரிய கவிஞர் திரு நானா சுகுமாரன் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கவிதைகள் இந்த இலக்கியம் சார்ந்த படைப்புகள் அந்தந்த காலப்பகுதியின் சமூக நடத்தைகளையும் அரசியல் பொருளாதார விடயங்களினையும் பிரதிபலிக்கின்ற ஒரு ஆவணங்களாக
அல்லது ஒரு வரலாற்று நூலாகத்தான் பிற்பட பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்களும் பல்வேறு வகையான அரசியல் பொருளாதார உரிமை தொடர்பான முரண்பாடுகளுக்கு இருந்ததால் எங்களோட கவிஞர்களும் அந்தந்த காலப்பகுதியில் எங்களோட பிரச்சனைகளை பிரதிப்படுத்தக்கூடிய வகையில் கவிதைகளினையும் சிறுகதை அப்படியான ஆக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய எழுத்துக்குள் அந்த எங்களுடைய துன்பங்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உயிரிலக்கம் 2 பிணை இலக்கம் 183 பெயரேட்டில் எழுதினேன். குலுக்கிய பின் அழுதது வெட்டி பிரித்தோம் ஆடியதோ ஒரு முத்துடல் தொப்புள் வீழ்ந்து தொங்கிய யோனியில் ரத்தம் ஒரு சேனை உயிரில்லை. உயிரிலக்கம் 2 பிணை இலக்கம் 183 இவ்விடம் நான் வந்து நீ வந்திருக்கவில்லை. நாளை என்னை தீயிடவும் பிண்ட விட்டு பாதையிடவும் பிழையில்லை யாரும் 183 இல்லை இலக்கம் ஆயினும் அவன் போய் முழங்கட்டும் ஒரு செயலை நிம்மதியின் பிராட்சி ஆடியது ஒரு முத்துடல் வெட்டி பிரித்தோம் குலுக்கிய பின் அழுதது ஒட்டி கிடந்தது உயிரின் கடைசி சவுதி. அருகு வரை யாந்திரிகமாய் நீக்கினால் கீழாடை ரத்தத்தில் மொய்த்து கிடந்த 1000 ஆண்குறிகள் படிக்க தயாராகிவிட்டு அவள் மூளை சாம்பராவது ஒவ்வொரு ஆண்குறியாய் விடுங்கத் தொடங்கினேன். நாளை என்னை தீயிட காலம் கலந்தாடி இல்லையாரும் ஆயினும் அவன் போய்